ஹரியோம். நாம் இன்று ஆன்மீக பாதையில் காண இருப்பது மனிதர்களின் மனதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்த்து விடலாம். மனித உடலில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அழுக்குகள் சேரத்தான் செய்யும். அந்த அழுக்குகளை நாம் குளித்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் விதி. அதேபோல் மனிதனுடைய மனதிலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் பல அழுக்குகள் சேரத்தான் செய்யும். அது என்ன மாதிரி அழுக்குகள் என்றால் கற்பனைகள். ஒரு நிமிடத்திற்கு 10 கற்பனைகள் வந்துவிடும். அதேபோல் ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்தில் 14,000 கற்பனைகள் உதயமாகும். ஒரு வருடத்தில் 5 மில்லியன் கற்பனைகள் உருவாகும். அதேபோல் நம் வாழ்நாள் முழுவதும் பார்த்தால் 350 ட்ரில்லியன் கற்பனைகள் உண்டாகும். இது அனைத்துமே ஒரு 4 வகையாகத்தான் உள்ளே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஒன்று, நமக்கு பிடித்தவர்களை மிக உயர்த்தி பேசுவோம். பிடிக்கவில்லை என்றால் அதில் பாதாளத்தில் தள்ளி எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசுவோம். இரண்டாவது, அரசியல் தலைவர்கள். அரசியல் தலைவர்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் உயர்வாக பேசுவீர்கள். பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் பட்டியலிட்டு குற்றவாளியாக்குவீர்கள். அதேபோல் சினிமா கதைகள், டிவி கதைகள், அந்த சினிமா நடிகர்கள் நடிகைகளை பற்றி மிக ஆழமாக பேசிக்கொண்டிருப்போம். அதேபோல் கடைசியாக நம்மை உயர்வாக பேசுவோம். தற்பெருமை என்று சொல்வார்களே, அதுபோல் தற்பெருமையாக பேசிக்கொண்டிருப்போம். இது 4மே நம் வாழ்க்கைக்கு மனதில் சேரக்கூடிய அழுக்குகள் என்றார். இந்த அழுக்குகளை நாம் எப்படி வெளியேற்ற வேண்டும் என்றால், உடல் சுத்தம் செய்ய குளிப்பது போல் மன சுத்தம் செய்ய தெளிவாக தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானத்தில் அறிவை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்படி அறிவை நீங்கள் மிக உயர்வாக வளர்த்தி கொண்டீர்களானால் மிக அற்புதமான பல மாற்றங்களை நம் வாழ்வில் உண்டாக்கும். அப்பொழுது நீங்கள் விரும்பிய அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.